சிறப்புச் செய்தி. நாட்டையே நடுங்க வைத்துக் கொண்டிருக்கும் பிளாக் சி என்னும் மிகப்பெரிய கடத்தல் கும்பல் இன்று பிடிபட்டது. இன்று அதிகாலை 3 மணி அளவில் நாகப்பட்டினம் கடற்கரையில் இந்த கும்பல் கடத்தலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கமிஷனர் நீதிமாணிக்கம் தன் உயிரை பணயம் வைத்து இந்த கும்பலை கைது செய்தார். கைப்பற்றப்பட்ட கடத்தல் பொருள்களின் மதிப்பு 10 கோடிக்கும் மேல் என்று சொல்லப்படுகிறது. பிடிப்பட்ட கடத்தல்காரர்கள் 10 பேரில் மாரிமுத்து என்பவர் அப்ரூவராக மாறியிருக்கிறார். இந்தியாவையே கலக்கிக் கொண்டிருக்கும் இந்த கடத்தல் கும்பலின் தலைவன் யார், அவன் எங்கே இருக்கிறான் என்ற விவரங்களை நாளை கோர்ட்டில் தன் வாக்குமூலத்தில் சொல்லிவிடுவதாக அப்ரூவர் மாரிமுத்து கூறியிருக்கிறார். சென்னை மத்திய சிறையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள மாரிமுத்துவையும் மற்ற கடத்தல்காரர்களையும் நாளை காலை 10 மணிக்கு கமிஷனர் நீதிமாணிக்கமே தன் நேரடி பாதுகாப்பு கோர்ட்டுக்கு அழைத்துச் செல்லவிருக்கிறார். கமிஷனர் நீதிமாணிக்கம் இப்போது முக்கிய அறிவிப்பு ஒன்றை கூறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக போலீசார் கண்களில் மண்ணை தூவி இந்தியாவின் பொருளாதாரத்தையே நிலைகுலைய வைத்துக் கொண்டிருந்த கடத்தல் கும்பலை கடும் துப்பாக்கி போராட்டத்திற்கு பிறகு இன்று பிடித்திருக்கிறோம். நாளை கோர்ட்டில் இந்த கும்பலின் தலைவன் யார் என்று தெரிய போகிறது. உடனே அவனை கைது செய்து நீதிக்கு முன் நிறுத்துவோம் என்று உறுதி கூறுகிறேன். வேற வேற இந்த 2 நெகட்டிவ் போலீஸ்காரங்களுக்கு கொடுத்தா 20,000 30,000 கொடுப்பான். இந்த 2 நெகட்டிவ் வச்சு எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறேன் பாரு. என்ன கட்டவரல் பெருசா இருக்கு? ஓ, பூத கண்ணாடியில பார்த்தனும். 455 என்ன 444? என்ன அங்க ஆராய்ச்சி? அந்த கமிஷனரை கொலை பண்ணானே குற்றவாளி, அவனை துப்பு தொலைக்கிட்டு இருக்கேன். துப்பறியும் சிங்கா? என்ன துப்பறியும் சிங்கி? தங்க பதக்கம் நமக்கு கிடைக்கும்ங்கறீங்க? ஏன் இப்படி சொல்ற? அந்த தங்க பதக்கத்தை வாங்கி உன் கழுத்துல மாட்டாம விட போறது இல்ல. இது பெரியம்மா மேல சத்தியம். பெரியம்மா மேல சத்தியமா? எல்லாரும் அம்மா மேல சத்தியம் பண்றாங்க, நான் பெரியம்மா மேல சத்தியம் பண்ணேன். ஒரு வித்தியாசம் தானே. நீங்க என்னதான் சத்தியம் பண்ணாலும் குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்க போறது இல்ல. என்ன அப்படி சொல்ற? என்னங்க 3 நாளா ஒரே இடத்துல ஒரே செவுத்துல குரங்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்ங்கறேன். இங்கதான் என் பாயிண்ட் நீ புரிஞ்சுக்கல. உலகம் உருண்டை. அந்த குற்றவாளி சுத்தி 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 கடைசியில என் காலடியில டயர்டா வந்து விழுவான்.
சிகரெட்டா? வேற வேற அந்த மைனரை பார்த்தா சந்தேகத்துக்குரிய ஆளா தோணல. வா ஃபாலோ பண்ணுவோம். சிங்கி, சிங்கா இந்த மைனரை ஃபாலோ பண்ணா நமக்கு துப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ மீ. எஸ் ஃபாலோயிங்க. நல்லா இருக்கு. எவ்வளவு விலை? 2000. ஓய்யோ, 1700 தான் இருக்கு. சரி, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க. இது வரைக்கும் ரோட்ல தான் சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப வீட்டுக்குள்ளே போய் சைட் அடிக்க போறான். விடக்கூடாது. ஆமா, சரியான கேஸ் மாட்டிக்கிச்சு. ஃபாலோ மீ. மேடம், இந்த பொம்மையை நீங்க லைக் பண்ணதா பார்த்தேன். அதான் உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. டோன்ட் டேக். காதலுங்கிற பேர்ல கரடி விடுறான். அதை வாங்காதீங்க. என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு? ஆமா, யார் நீங்க? கரடி. இந்த நாட்டுல எங்கெங்க அநியாயங்கள் நடக்குதோ அங்கே எல்லாம் தட்டி கேட்க நாங்கள் வருவோம். I am துப்பறியும் சிங்கம் 555. அது சிகரெட் பேராச்சே. என்ன கேட்டு தான் அந்த சிகரெட்டுக்கே பேர் வச்சாங்க. I am துப்பறியும் சிங்கம் 444. கமிஷனரை கொண்டானே அந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்காக என் பின்னாடி ஏன் சுத்துறீங்க? பாயிண்ட் நம்பர் 1, கொலை குற்றவாளிகளுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. பொம்பளைகளுக்கு பின்னாலே அலைவாங்க. இது ஆராய்ச்சியில கண்டுபிடித்த உண்மை. பாயிண்ட் நம்பர் 2, இந்த மைனர் கடந்த 35 நிமிஷமா உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கார். பாயிண்ட் நம்பர் 3, நீங்க வாங்க வேண்டிய கரடி பொம்மையை இவர் வாங்கி உங்ககிட்ட கொடுத்து ஐஸ் வைக்கிறாரு. சோ இந்த 3 பாயிண்டையும் ஜாயிண்ட் போட்டு பாக்கும்போது என்ன தெரியுது? ஜாயிண்ட் ஆயிருச்சுன்னு தெரியுது. இவர்தான் குற்றவாளின்னு தெரியுது. மேடம், அது மட்டும் இல்ல, இவருடைய அடுத்த திட்டம் என்ன தெரியுமா? இந்த பொம்மையை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரியா சிரிப்பாரு. இது நம்ம சிரிப்பாச்சே. சரி, வச்சுக்கிட்டோம். சிரிக்கிறா. மேடம், இதுதான் சாக்குன்னு உங்க தோல்ல கை போடுவான். கைய போட்டுட்டான். ஏமாந்தா உங்களை கட்டியும் பிடிப்பான். கட்டியும் பிடிச்சிட்டான். ஐயோ, கொஞ்சம் அசந்தீங்க, உங்களுக்கு கிஸ்ஸும் கொடுப்பான். எப்படி இந்த துப்பறியும் சிங்கத்தின் கணக்கு? தங்கப்பதக்கம் நமக்குத்தான். வா ஸ்டேஷனுக்கு. நீங்க வாங்க உள்ள. வா ஸ்டேஷனுக்கு. நீங்க வாங்க உள்ள. என்னம்மா, யாரோ ஒருத்தர் உள்ள கூப்பிடுற, அதுக்குள்ள மயங்கிட்டியா? பொண்டாட்டி புருஷன் கிட்ட மயங்காம வேற யார்கிட்ட ஓ மை காட். பொண்டாட்டி புருஷனா? என்ன சொல்றாங்க? ஒரே குழப்பமா இருக்க. நான் இவருக்கு பொண்டாட்டி. என்ன சொல்றீங்க? நான் இவ புருஷன். நீங்க அவங்களுக்கு புருஷன்னா உங்களுக்கு அவங்க என்ன வேணும்? நாத்தனார் வேணும். திஸ் இஸ் கரெக்ட். யோ, பொண்டாட்டிங்கறல போயா. ஆனா ஒரு பாயிண்ட் இடிக்குது. எங்க இடிக்குது? இங்க இடிக்குது. சும்மாரு. யாராவது பொண்டாட்டிய புருஷன் ரோட்ல வச்சு சைட் அடிப்பானா? எங்க புடிச்சோம் பாத்தியா? இங்க பிடிக்காதீங்க. என்ன சொல்றீங்க? இந்த பாரியா, பொண்டாட்டிய வீட்ல சைட் அடிக்கிறத விட ரோட்ல சைட் அடிக்கிறதுல மஜாவே இருக்கு. போயா. எப்படி நம்ம பாயிண்ட்?